ஹலோ buddies. ஸோ இன்னைக்கு காலையில் மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் பார்த்தேன். என்னோட டயல் லிஸ்ட்லேயோ இல்லை இன்கமிங் லிஸ்ட்லேயோ மிஸ்டு கால்லையோ என்னோட பர்சனல் கால்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தேன். அஃப்கோர்ஸ் நான் அப்பாவுக்கு கூப்பிட்ட கால்ஸ் இருந்துச்சு, அதை தாண்டி அப்பா எனக்கு கூப்பிட்ட கால்ஸ் இருந்துச்சு. இப்போ நான் 40s இருக்கேன். ஸோ ஒரு 30s இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மாவோட கால், அஃப்கோர்ஸ் என்னோட பார்ட்னரோட கால், அப்புறம் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளோட ரிலேட்டிவ்ஸோட கால்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு 20 to 30s பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 15 மிஸ்டு கால்ஸ் இருக்கும். தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அட்வைஸ் பண்றதுக்கோ இல்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கோ அப்ரிஷியேட் பண்றதுக்கோ கூப்பிடுவாங்க. வாழ்க்கையில ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணுங்க. மிஸ்டு கால்ஸ் எப்ப அதிகமா இருக்கோ, பர்சனல் மிஸ்டு கால்ஸ் பத்தி பேசுறேன், அப்பவே அந்த உறவுகள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல வரவங்க கண்டிப்பா ஒரு நாள் போய்தான் ஆகணும். கடைசியா குறைஞ்சிட்டே இந்த 50s 60sல நமக்கு கால் பண்ணவோ இல்ல இன்கமிங் காலோ மிஸ்டு காலுக்கோ ப்ரொஃபஷனலாவும் பர்சனலாவும் ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்ல நம்ம எதையுமே திருப்பி மாத்திட்டு வர முடியாது, எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா முதுமையில இருக்கும்போது தனிமை ரொம்ப ரொம்ப கொடுமை. இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன்ஸ் ரொம்ப ஈஸியா மூவ் ஆன் ஆகி போயிடுறாங்க. இட் இஸ் ஓகே, அவங்க வளர்ந்த விதம் இதெல்லாமே அப்படிதான் இருக்கு இல்லைங்களா. என்னதான் அம்மா அப்பாவை பாத்துக்கிட்டா கூட எக்ஸ்ட்ரீமா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத பத்தி அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸோ டைமோ இருக்கிறதே இல்லை. ஸோ உங்க போன் எடுத்து பாருங்க, உங்களுக்கு மிஸ்டு கால்ஸ் நிறைய வந்திருக்கு. ஐ மீன் பர்சனல் மிஸ்டு கால்ஸ். அப்ப நீங்க ரொம்ப லக்கிங்க. உங்களை சுத்தி நிறைய சொந்தங்கள் இருக்காங்க, உறவுகள் இருக்காங்க, நண்பர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட மிஸ்டு காலே இல்ல, பட் நீங்க ஒரு 30s 40sல இருக்கீங்கன்னா தயவு செய்து உங்களை திருத்திக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா இவ்வளவு நாள் உங்களுக்கு வந்திருக்கும்ல மிஸ்டு கால், அந்த எல்லா நம்பருக்கும் கால் பண்ணி பேசுங்க. தள்ளி இருக்கிறது கூடிய சீக்கிரம் நம்ம தனிமைக்கு போறதுக்கான அறிகுறி. அதை என்னைக்குமே இன்வைட் பண்ணிக்காதீங்க. தனிமை கொடுமையானது.